श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति. पुष्पपद्धति श्लोकं 337. विश्वोपसर्गशमनं त्वयि मन्यमानैः वैमानिकैः प्रणिहितं मणिपादरक्षे पद्मासहायपदपद्मनकार्चिषस्ते पुष्पोपहारविभवं पुनरुक्तयन्ति. பதபதார்த்தம். ஹே மணிபாத ரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, விஸ்வோபசர்க எல்லா உபதிரவங்களுடைய சமனம் இல்லாமையை, மன்யமானைகி எண்ணா நிற்கின்ற, வைமானிகைகி தேவதைகளாலே, துவயி உன்னிடத்தில், பிரணிகிதம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற, தே உன்னுடைய, புஷ்பமாகின்ற, உபகார காணிக்கையினுடைய, விபவம் சமிருத்தியை, பத்மா மகாலட்சுமிக்கு சகாய துணையாயிருக்கின்ற பெருமாளுடைய, பதபத்ம தாமரைப்பூ போலிருக்கின்ற திருவடிகளுடைய, நகங்களுடைய, அர்ச்சிஷா காந்திகள், புனருக்தயந்தி இரண்டு பங்காக பண்ணுகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது யார் இப்போ கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா பூக்களை அப்படின்னு பார்த்தா, வைமானிகைகி தேவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். எதுக்காக சமர்ப்பிக்கிறா அப்படின்னா, எல்லா உபதிரவங்களும் அவளுக்கு தேவர்களுக்கு நிறைய உபதிரவங்கள் உண்டு. அசுரர் கூட்டத்தினால உண்டு, இல்லை இவ பண்ணுற தப்புனால நிறைய சாபங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி நிறைய உபதிரவங்கள் இவளுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி உபதிரவங்கள் எதுவுமே இல்லாதபடிக்கு அவள் சிரேஷ்டமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியறதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அதுக்கு பாதுகையே நீதான் காரணம்னு துவயி உன்னிடத்தில் பிரணிகித்தம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற, அதாவது பெருமாளோட திருவடி தான் அவளை காப்பாற்றுறதுன்றதை நன்னா புரிஞ்சுண்டு, பெருமாளோட திருவடிக்கும் அந்த திருவடியின் பத்னியான பாதுகைக்கும் இந்த பூக்களெல்லாம் சேர்க்கணும்னு அவள் வந்து சேர்க்குறான். அப்படி அவள் காணிக்கையா, உபகார காணிக்கையினுடைய விபவம் சம்ருத்தி, நிறைய பூக்களை கொண்டு வந்து அவள் சமர்ப்பிக்கிறா பெருமாளோட திருவடியில். அந்த பெருமாளோட திருவடி அப்படின்னு சொல்லும் பொழுது, பெருமாளுடைய பத்னி மகாலட்சுமி, பெருமாளுடைய திருவடியின் பத்னி பாதுகாதேவி. ஆக பெருமாளுக்கு அவள் சேர்க்கும்போது அது மகாலட்சுமிக்கும் சேர்த்ததாகிறது, பெருமாளோட திருவடிக்கு சேர்க்கும் பொழுது அது பாதுகைக்கும் சேர்த்ததாக ஆகிறது. அதனால தான் இங்கே பத்மா சகாய, மகாலட்சுமிக்கு துணையாக இருக்கின்ற பெருமாளுடைய. ஆக ஒரு திவ்ய தம்பதிக்கு சேர்க்கும்போது அது இன்னொரு திவ்ய தம்பதிக்குமா ஆகிறது. பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும்னு சேர்க்கும்போது பெருமாளுடைய திருவடிக்கும் பாதுகாதேவிக்கும்னு ஆகிறது, 2 மடங்கு ஆகிறது. ஆனால் எப்படி இது 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நம் சுவாமி சாய்க்கிற புனருக்தயந்தி 2 மடங்கு ஆகுது. எதனால்? நகங்களுடைய அர்ச்சிஷா காந்திகளால். அதாவது பெருமாளோட அந்த நகங்கள்ன்றது அவ்வளவு காந்தியாக இருக்கும், அவ்வளவு தேஜஸாக இருக்குது. ஏன்னா சுத்த சத்துவமயமான பெருமாளோட அந்த திருவடியானதும் அந்த நகங்களானதும் அப்படி ஒரு காந்தியோடு தான் இருக்கும். இது தேவநாயக பஞ்சாசத்துலேயும் நம்ம சுவாமி சாய்ச்சிருப்பேன். நாதத்வதீய பதையோர் நகரத்ன பங்கிஹி அப்படின்னு. அந்த நகங்கள் வந்து ரத்னங்களால் பதிக்கப்பட்ட மாதிரி நகரத்ன பங்கின்னு அப்படி அவ்வளோ ஜுவலிப்போடு இருக்கும். இப்போ தேவலோகத்து புஷ்பங்கள்னு பார்த்தோன்னா அதுவே ரொம்ப பளபளன்னு தான் இருக்கும், அவ்வளோ ஒளிமயமாக தான் இருக்கும். நம்ம பூலோகத்தில் இருக்க மாதிரி சாதாரண புஷ்பங்களாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கல்பக விருட்சம் அந்த மாதிரி மலர்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்றதுனால அந்த மலர்களே ரொம்ப ஜோதிஷோடு தான் இருக்கும். பெருமாளுடைய நகம்ன்றது அதை விட ஜோதிஷாக இருக்குது. ஆக இந்த மாதிரி பெருமாளோட திருவடியில் சேர்க்கப்படும் பொழுது இந்த நகங்களுடைய ஜோதிஷம் அந்த பூக்களோடதும் சேரும் பொழுது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா 2 மடங்காக ஆன மாதிரி இருக்கும். அவள் ஒரு பூவை சமர்ப்பித்தா நகத்தோட ஒளியினால் சேர்ந்து அது 2 பூ மாதிரி ஜுவலிக்கிறதான். அவள் ஒன்று தான் சமர்ப்பிச்சிருக்கா தேவர்கள், ஆனால் அது 2 மாதிரி ஜுவலிக்கிறது. ஏன்னா நகத்தில் அந்த அதோட காந்தியானது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அது அப்படி ஜுவலிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது வந்து பெருமாளோட ஒரு குணமே. நம்ம ஒரு 2-3 ஸ்லோகமாகவே பார்த்துட்டு வரும் பெருமாளோட குணங்களையும் அங்கங்கே சொல்கிறார்.
அதாவது அசுரார்த்தன பாதரட்சை, அசுரர்களை கொல்கின்ற பாதுகை பெருமாளுடைய பாதுகையேன்னு. அடுத்ததில் திரிதச ரக்ஷக, தேவதைகளை காப்பாற்றுகின்ற பெருமாளுடைய பாதுகையேன்னு. அந்த மாதிரி பெருமாளோட குணங்களை சொல்லிட்டு வரும்பொழுது பெருமாளுக்கான ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, நம்ம சின்னதாக ஒன்று பண்ணால் கூட அதை பல மடங்காக ஏற்றுக்கிற குணம். அது பெருமாளுக்கே உரிய குணம். நம்ம சாதாரணமாக சின்னதாக ஒரு வேலையை பண்ணியிருப்போம், ஆனால் அது பெருமாள் என் குழந்தை எனக்காக பண்ணியிருக்கானேன்னு ரொம்ப உகந்து அது பல மடங்கு மாதிரி அவர் ஏற்றுக்கிறார். ஆக இவாள்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு புஷ்பம்னாலும் பெருமாளுடைய நகக்காந்தியினால் அது 2 மடங்கு ஆகிறது மாதிரி பெருமாள் அதை ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்கிற விஷயமும் இங்கே வெளிப்படுறது. ஆக இவாள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது ஒரு 100 புஷ்பமாக இருந்ததுன்னா பெருமாளோட நகக்காந்தியினால் அது 200 புஷ்பம் மாதிரி ஆகிறது. பெருமாள் அதை அப்படி தான் ஸ்வீகரிச்சுக்கிறார். ஏன் அப்படி ஸ்வீகரிச்சுக்கிறார் அப்படின்னா, மகாலட்சுமி துணையாக இருக்கிற பெருமாளும் அந்த பெருமாளுடைய திருவடியை தாங்குகின்ற பாதுகையும், ஆக இவா 2 பேர் அங்கே இருக்கிறதுனால அவளுக்காக அந்த மாதிரியோ அப்படின்னும் நினைக்க தோன்றது. ஆக அந்த மாதிரி பெருமாள் அதை 2 மடங்காக ஸ்வீகரிச்சுக்கிறார். பாதுகைக்கு அவள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பூக்களானது 2 மடங்காக சேர்றது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். இப்போ இதுக்கு டிடி சுவாமி இன்னுமே அழகான ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொன்னதையே சொல்கிறது அப்படின்றது தான் புனருக்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது செய்யறது, ஒருத்தர் பண்ணதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுறதுன்றதுக்கு புனருக்தம் அப்படின்ற பதம் பொருந்தும் அப்படிங்கிறார். இப்போ தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறா. இந்த புஷ்பங்கள் என்ன பண்ணுறதா, ஏற்கனவே திருவடி நகங்கள் என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கறதாம். திருவடி நகங்களானது பாதுகைக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிச்சா மாதிரி இருக்கான். பெருமாளோட திருவடி நகங்கள் ஏற்கனவே பாதுகைக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிச்சா மாதிரி அழகாக இருக்கான். அதனால் இவா சமர்ப்பிக்கிற இந்த புஷ்பங்களும் என்ன பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற புஷ்பங்கள், அதாவது இந்த பூக்கள் எல்லாம் நினச்சிக்கிறது பெருமாளோட திருவடி நகத்தில் இருக்கக்கூடிய காந்தியை பார்த்துட்டு ஏற்கனவே இருக்கிற புஷ்பங்கள்லாம் பாதுகைக்கு சமர்ப்பணமாக இருக்குது. அதனால் புனருக்தம், அதாவது தாங்களும் அதையே பண்ணணும்னு பாதுகைக்கு இந்த பூக்களுமே சமர்ப்பணம் மாதிரி தங்களையும் அந்த மாதிரி சமர்ப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது. அதாவது தேவர்கள் எல்லாரும் வந்து பூக்களை சமர்ப்பிக்கிறா, பெருமாளோட நகக்காந்தியினால் அது 2 மடங்காக ஆறுதுன்றது தான் பொதுவான வியாக்கியானமாக இருக்குது. ஆனால் டிடி சுவாமி மட்டும் புனருக்தம்ன்றது ஒருத்தர் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னொருத்தர் பண்ணுறதுக்கு பேர் புனருக்தம். ஏற்கனவே பெருமாளுடைய நகங்களானது பாதுகைக்கு பூக்களை சமர்ப்பிச்சா மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு தேவர்கள் சமர்ப்பிக்கிற பூவானது தாங்களும் அதையே பண்ணுறது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த புனருக்தம்ன்ற வார்த்தையினால் அப்படின்னு சாய்க்கிறேன். அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியறதுன்னா, பாதுகைக்கு பெருமாளோட நகங்களே பூக்களை சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தமானது அதில் வர்றதுன்னு சாய்க்கிறார். ஆக எப்படி இருந்தாலுமே இது ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு பூக்களை ஒரே ஒரு பூவை சமர்ப்பிச்சா கூட அது 2 மடங்காக ஏற்றுக்கிறது எதனால் அப்படின்னா, பெருமாளோட நகக்காந்தியினால் அது 2 மடங்காக ஆகிறதுன்னு சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சின்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.